ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி நான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ போன வாரம் ஸ்மாக் டவுனுக்கு இந்த வாரம் ஸ்மாக் டவுன் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நல்லா கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் ராண்டி செக்மெண்ட்லேருந்து தான் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோடி ரோட்ஸும் ராண்டி ஆட்டணும் பார்த்திங்கன்னா வந்தபோது நம்ம பால் கேமன் அவரோட விஷன் டீமோடய வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ விஷன் டீமோட வந்து பால் கேமன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் பேசுகிறாரு, இங்குள்ளே கூட வரல. இப்போ வந்து நான் கோடி ரோட்ஸ் உங்ககிட்ட பேசுனதுருக்கேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக கிடையாது. நான் இப்போ ராண்டி ஆட்டனை பற்றி தான் கொஞ்சம் அவர்கிட்ட தான் வந்து பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆட்டனுக்கு ஒரு குட்டையை கலை போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருந்தாங்க. உண்மையிலேயே பால் கேமன் அசத்திட்டார்னே சொல்லணுங்க. உண்மையிலே அசத்தலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருந்தாரு. மைக் ஸ்கில்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த விஷயத்தில் சும்மா தரமாக பண்ணுற அப்படி நிறைய ரிலாக்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி கோடி ரோட்ஸும் ராண்டி ஆட்டன் கொஞ்சம் குட்டை கலப்புற மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அந்த ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க. சீரியஸ்லி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த செக்மெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. யூடியூப்ல இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டைம் கிடைச்சா மறக்காமல் அந்த செக்மெண்ட் போய் பாருங்க. தரமான செக்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸ் அந்த ராண்டி ஆட்டன் வர்சஸ் விஷன் டீமில் இருக்கக்கூடிய பிரான் பிரேக்கர் மற்றும் பிரான்சன் ரீடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வேறு நடக்க போகுது. ஸோ அதுக்குண்டான ஒரு ஹைப் ஏற்றுற விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டையும் பார்த்திங்கன்னா அமைச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே வேறு லெவலில் கொஞ்சம் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. செக்மெண்ட் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட் சூப்பராக பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பாராட்டி ஆகணும். ஏன்னா ராஸ் மேக்னு சொல்லி 2 ஷோலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் அப்பியரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெவ்வேறு இடத்துல நடந்தாலுமே கூட ட்ராவல் பண்ணி போய் அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பியரன்ஸ் சும்மா கொடுக்குறது மட்டுமே தாண்டி மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. உண்மையாக நல்ல விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஊசோஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரால ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்தாங்க. ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனில் இப்போ இவங்க கூட கோடி ரோட்ஸ் மற்றும் ராண்டி ஆட்டன் கூட ஸ்டோரி லைன் போகிறாங்க. ஸோ மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா ஸ்டோரி லைன்ஸ் போகிறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தைரியமாக போகிறாங்க. உண்மையாக ரொம்பவே நல்ல விஷயம். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எத்தனை வருஷம் வந்து மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றாங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ரேர் தான். ஸோ இவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதுமே நல்லாவே இருக்குது. மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸில் ராஸ் வந்து மாற்றி வருது. ரொம்பவே பிரமாதமாகவே பண்ணியிருக்காங்க. பாராட்டி ஆகணும். பிரான்ஸ் ரீட் மற்றும் பிரான் பிரேக்கருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ். ஸோ பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. கோடி ரோட்ஸ் மற்றும் ராண்டி ஆட்டன் வராங்க. விஷன் டீம் வராங்க. ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செம்ம தெரியாக தான் போகுது. ராண்டி ஆட்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சை வந்து கிக் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. ராண்டி ஆட்டன் மற்றும் பிரான் பிரேக்கர் மில்லி நல்லாவே பண்ணாங்க. ராண்டி ஆட்டனா ஸ்டார்டிங்கில் இந்தளவுக்கு ஒரு வீக்காக வந்து காமிச்சிருந்தாங்க. கொஞ்சம் இது வரைக்கும் ராண்டி ஆட்டனா எந்த ஒரு டாக் டீம் மேட்ச்லையுமே நான் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் வீக்காக நான் பார்த்தது கிடையாது. ஈவன் அவர் யங் ரெஸ்லர் இருக்கும்போது கூட இந்தளவுக்கு ஒரு கொஞ்சம் வீக்காக காட்டினது கிடையாது. ஸோ இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு மேட்ச்சில் கொஞ்சம் ராண்டியை வீக்காக காமிச்சு கோடியை கொஞ்சம் கெத்தாக காட்ட ட்ரை பண்ண மாதிரி பண்ணாங்க. பட் நான் கோடியுமே அதுக்கப்புறம் வீக்காகி மீண்டும் ராண்டி ஆட்டனை வச்சு தான் மாஸ் காமிச்சாங்க. அது ஒரு விஷயம். பட் இருந்தாலுமே கூட எந்த ஒரு மேட்சுமே ராண்டியை கிக் ஆஃப் பண்ணாலும் சரி, வெயிட் பண்ணி வந்தாலுமே ரொம்ப வீக்காக மாதிரி காமிக்க மாட்டாங்க. பட் ஆனால் இதில் கொஞ்சம் வீக்கான மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஒரு ராண்டி ஆட்டன் ஒரு டாக் டீம் மேட்சை பார்க்குது. இவ்வளோ வீக்காக இதுக்கு முன்னாடி வீக்காக காமிச்சிருக்கிறாங்க. காமிச்சது கிடையாதுன்னு இல்லை, காமிச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் காமிச்ச அளவுக்கு அவ்வளோ வீக்காக ஒன்றும் காமிச்சது கிடையாது. ஸோ கொஞ்சம் காமிச்சிட்டாங்க. பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோடி ரோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடி வாங்குறது. ரெண்டு மாற்றி அடி தான் வாங்குறாங்க. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரான் பிரேக்கர் இந்த ஒரு போடுவார் பாருங்க, பவர் மேலேருந்து எகிரி குதிச்சு ஒரு மூவ் போடுவார். வேறு லெவல் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராண்டி ஆட்டனுக்கு போய் அதை ட்ரை பண்ணுவார். ராண்டி ஆட்டன் வந்து அவரோட அந்த டேபிள் மேலே தூக்கி போகிற மூவ் ஒர்க்காக போட ஃபேன்ஸ் எல்லாம் ஒன் மோர் டைம் மீண்டும் போட்டால் அப்படி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த பேரிகேட்டில் அந்த ஸ்பியர் வேறு லெவலுங்க. கோடி வச்சு இருக்கும்போது பேரிகேட்லேயே வந்து ஒரு ஸ்பியரை போடுவார் நம்ம பிரான் பிரேக்கர். அந்த ஸ்பியர் வேறு லெவல். அதில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டான நம்ம ராண்டி ஆட்டன் அது பார்க்கலாமா பிரான்சரி அடிக்கலாமான்னு பார்க்கும்போது பிரான்சரி அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஏப்ரன் டிடிடி அவரோட ஒரு சிக்னேச்சர் மூவ். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறது மட்டுமே தாண்டி ஆர்கியோவுக்கு செட் பண்ணிட்டு இருக்க பால் கேமன் இன்டரப்ட் பண்ணுற அப்படி. ஸோ அதில் கூட நம்ம ராண்டி ஆட்டன் இன்டரப்ட் ஆகல. ஆர்கியோவுக்கு தான் ரெடியாக இருக்காரு. பட் நான் பின்னாடி இருந்து நம்ம செத் ராலின்ஸ் வராது. இந்த விஷன் டீமோட லீடரான செத் ராலின்ஸ். ஸோ ரொம்ப வாரங்கள் கழிச்சு செத் ராலின்ஸையும் இந்த விஷன் டீமையும் ஒன்றா பார்க்குறோம். எப்போது கடைசி இவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரியல. பட் இப்போ தான் ஒன்றா பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ செத் ராலின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹெல்ப் மூலிமா நம்ம விஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. ஸோ ராண்டி ஆர்டனை பின் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. நல்லா கொண்டு போயிருந்தாங்க. பட் சீரியஸ்லி இந்த மேட்ச் உண்மையிலே வேறு லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எண்டிங்குமே முடிச்சு விஷன் டீமை கொஞ்சம் மாஸ் காமிச்சு விட்ருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ பிரான்சன் ரீடு மற்றும் பிரான் பிரேக்கர் அண்ட் செத் ராலின்ஸ் இவங்க 3 பேர் எந்தளவுக்கு டீமாக ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதையுமே நல்லா காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு வெற்றி வந்து பார்த்திங்கன்னா விஷன் டீமுக்கு உண்மையில் ரொம்ப தேவைப்பட்ட ஒரு வெற்றி. ஏன்னா தோத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட அந்த ஹைப்பே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடும். ஸோ இந்த ஒரு வின் வந்து அந்த டீமுக்கு உண்மையில் ரொம்ப நல்ல வின்னாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குது. உண்மையில் நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த விஷன் டீமை. கன்ஃபார்ம் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட் லைன் பண்ண மாதிரியோ நெக்ஸஸ் பண்ண மாதிரியோ ஒரு பெரிய டீமாக கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அந்தளவுக்கு இந்த டீமுக்கு பொட்டன்ஷியல் இருக்காங்கன்னா கிடையாது. பட் அந்த டீஜென்ரேஷன் நெக்ஸஸ் பிளட் லைன் இவங்கெல்லாம் அந்த டீம்லாம் கொடுத்து அந்த ஒரு வைப்பை வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. நல்ல விஷயம். அந்த வைப்பை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். கொண்டு வரட்டும். அவங்க என்ன தான் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
செத் ரோலின்ஸ் vs கோடி ரோட்ஸ் கிரவுண்ட் ஜுவல் நடக்க போகுது. ஸோ அதுக்கும் பில்டப் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து ராண்டி ஆர்டன் கூடிய சீக்கிரத்தில் ஹீலாக மாற போகிறாரா, அதுக்குள்ள நிறைய ஹிட்டிங்னு சொல்லி கொடுத்து ஸ்மாக்டவுன் கொஞ்சம் இவங்களோட செக்மெண்ட்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதையுமே தாண்டி ஸ்மாக்டவுனில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. சாமி ஜெயின் vs கார்மெலா அலிஸ்டர் பிளாக் அந்த மேட்ச்சு. அது முன்னாடி வந்து கார்மெலா ஹேஸ் வந்து பேசிட்டு இருப்பார். ஸோ அவர் தான் மேட்ச் விளாடணும் போல். ஸோ அவர் தான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற தருவாயில் நம்ம மிஸ்ஸு பின்னாடி வந்து ஸ்கல் க்ரஷிங் ஃபினாலே கொடுத்துருப்பாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஸ்மாக்டவுன் நீங்கள் போய் பார்க்கணும். போன வாரம் ஸ்மாக்டவுன் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வர ஸ்மாக்டவுன்லேயுமே நம்ம மிஸ்ஸும் கார்மெலா ஹேஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாதிரி நிறைய ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஏற்கனவே நமக்கு தெரியும் மிஸ் எந்த டீம்மேட்ஸ் கூட இருந்தாலுமே கூட அந்த டீம் கண்டிப்பாக பிரிஞ்சதாக போக அது காரணம் மிஸ்ஸாக தான் இருப்பார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மாதிரியே இந்த டீம்லேயும் என்னடா ரொம்ப நாள் இப்போ நீடிச்சிட்டு இருக்கேன் நான் பார்த்தேன். நல்ல வேலை இந்த வாரம் பிரித்து விட்டாங்க. நம்ம கார்மெலா ஹேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு தடுக்கிறது எவனும் கிடையாது, நான் கண்டிப்பாக கூட இருக்கின்ற பேரில் புலி பிடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, தொல்லை பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெயிச்சு யுனைடெட் சாம்பியனாக மாறுவேன் அப்படின்னு சாமி கிட்ட சவாலாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மிஸ் பின்னாடி வந்து ஸ்கல் கிராசிங் ஃபினாலே கனெக்ட் பண்ணி விட்டா. அப்படி கார்மெலா ஹேஸ்க்கு ரொம்ப பரிதாபமாக போச்சு. கார்மெலா ஹேஸ் அப்படியே பரிதாபமாக படுத்திருக்க தேவை தான். அலிஸ்டர் பிளாக்குக்கும் எங்களுக்கு மேட்ச் நடக்கும். மேட்ச் செம்ம சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க சாமி ஜெனுக்கும் அலிஸ்டர் பிளாக்குக்கும். சாமி ஜென் மேட்ச் ஆன் மேட்ச் சும்மா பண்ணுறா. அப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி டுபாக்கூர் ரெஸ்லராக தான் இருந்தால் அப்படி, அதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர் கூட செக்மெண்ட் போய் ரோமன் ரீன்ஸோட பிளட் லைனை ஜாயின் பண்ணார். அதுக்கு முன்னாடி இந்த இப்போ நான் சொன்னதுக்கு முன்னாடியுமே கூட ஓரளவுக்கு நல்லா தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்டர் கான்டினென்டல் டைட்டில், டாக் டீம் டைட்டில்னு சொல்லி இவருக்கு கெவின் ஓவன்ஸ்க்கு சொன்ன வச்ச மேட்ச்னு நல்லா தான் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன் பீரியட் டைட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஜென் அப்போ தான் கொஞ்சம் டப்பாவாக காமிச்சிட்டு இருந்தாங்க, டுபாக்கூராக போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர் பிளட் லைன் வந்து சொல்லி இன்க்ளூட் பண்ணி மீண்டும் வந்து டாப்புக்கு போவாருன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் ஆஃப் டாப் லெவல் அந்த லெவலுக்கு போகிறன்னு பார்த்தா அதையும் தாண்டி வேறு லெவலில் இப்போ போயிட்டு இருக்காரு. இன்டர் கான்டினென்டல் டைட்டில் ஜெயிக்கிறது இன்னும் வந்து வேர்ல்டு ஹெவி டைட்டில் கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துருவாங்கன்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்குது சாமி ஜெனுக்கு. ஏன்னா அவர் இந்த மிட்கா டைட்டில் வச்சு அவர் கொடுக்குற புஷே வேறு லெவலில் இருக்கிற தருவாயில் கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு டைட்டில் கொடுத்தா அவருக்கு செம்ம டிசர்வ்டுங்க. அவர் டிசர்வ்டுன்றது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக அவருக்கு ஒரு வேர்ல்டு டைட்டில் கொடுத்தே ஆகணும், அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வேர்ல்டு டைட்டில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்ம சாமி ஜெனுக்கு லோடிங் அப்படின்றதுல நம்ம குறித்து வச்சுக்கலாம் போல். ஸோ அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலும் மைக் ஸ்கில்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு வேர்ல்டு டைட்டில் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி விட்டு தான் இருக்காரு. ஸோ சாமி ஜென் இந்த மேட்ச்சில் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலிஸ்டர் பிளாக்கும் இருக்கும் நடந்த ஒரு மேட்ச்சில் வேறு லெவல் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிட்டாரு. ஹலுவா கிக்கெலாம் கனெக்ட் பண்ணார். பட் என்ன தான் இருந்தாலே கூட அலிஸ்டர் பிளாக் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி இருப்பார். ஸோ அந்த டைத்தில் நம்ம டேமியன் ப்ரீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் பண்ணுவார். டேமியன் ப்ரீஸ்ட் இன்டர் பண்ணால் ஜஸ்ட்டு வந்து நிற்பார். ஸோ அலிஸ்டர் பிளாக் வந்து ஒரு நாள் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார். ஸோ அலிஸ்டர் பிளாக்கும் டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கும் இங்கிருந்து ஒரு ஸ்டோரி வந்து கிக் ஆஃப் பண்ணி விட்றாங்க. அண்ட் அந்த ஹெல்ப் மூலிமா ஒரு ஹெல்வா கிக் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரூத்தர் ரப்பமும் போட்டு நம்ம சாமி ஜென் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வின் பண்ணிடுறாரு. அண்ட் ஸ்டில் யூஎஸ் சாம்பியனாக நம்ம சாமி ஜென் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ சாமி ஜென் இஸ் ஸ்டில் த யூஎஸ் சாம்பியன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்மாக்டவுனில் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்டாகவும் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இது இல்லாமல் இன்னொரு செக்மெண்ட்டுமே இருக்குது, செம்ம தரமான செக்மெண்ட் இது. நம்ம கிட் வில்சன் வந்து பார்த்திங்கன்னா வீல் சேரில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்து டேமியன் ப்ரீஸ்ட் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம கேத்தி கெல்லி வந்து டேமியன் ப்ரீஸ்ட்லாம் இன்டர்வியூ எடுத்து நிறைய பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரைத்தில் நம்ம கிட் வில்சன் நடுவில் வந்து டேமியன் ப்ரீஸ்ட்டை கடுப்பேற்றுற அப்படின்ற பேரில் பாவம் ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. டேமியன் ப்ரீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்க ஓ அப்படியா வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீல் சேரில் அப்படியே தள்ளி விட்டுருவோம். அப்படியே அவர் எங்கேயும் போய் விழுந்துட்டாங்க. கேத்தி கெல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவெல்லாம் வந்து ஃபைனாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணியிருப்பாங்க. இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப நல்லா செக்மெண்ட்டாகவே இருந்துச்சு. பேக் ஸ்டேஜில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் பேக் ஸ்டேஜுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேக் ஸ்டேஜ்லேயும் நிறைய நல்ல செக்மெண்ட்ஸில் விற்கிறாங்க. உண்மையாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீக்ஸை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ஒரு கிரேட் ஸ்மாக்டவுன் இருந்துச்சு. ஏன்னா போன வாரம்லாம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. பட் இந்த வாரம் வேறு லெவல் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணி விட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக். இந்த வாரம் ஸ்மாக்டவுன் தான் பார்த்திங்கன்னா வாரம் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்மாக்டவுனை அடுத்த வாரமும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க ஃபியூச்சரில் நிறையா செக்மெண்ட்ஸுக்கு. ராண்டி ஆர்டன் செக்மெண்ட்டு அண்ட் வேர்ல்டு ஹெவி டைட்டில் செக்மெண்ட்டு, யூஎஸ் டைட்டில் செக்மெண்ட், இந்த சாமி ஜென் வச்சுமா இருக்கட்டும், டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கும் அப்போ நல்ல புஷ் கொடுக்குறாங்க. அலிஸ்டர் பிளாக்கை வச்சு நல்லா புஷ் கொடுக்குறாங்க. மாதிரி நிறைய நல்ல செக்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து அடுத்த வாரங்களில் இதே மாதிரி நல்லா ஹைப்பாக கொண்டு போனால் சூப்பராக இருக்கும். புது ரெஸ்லர் ரே ஃபினிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் மேக்ஸ் கொடுத்து ரே ஃபினிக்ஸையும் இன்னொரு ரெஸ்லர் ஒரு பேர் அதெல்லாம் மறந்து போச்சு. ஸோ அவருக்கு டாக் டீம் மேட்சை கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜவான் எவன்ஸ்னு நினைக்கிறேன். ரே ஃபினிக்ஸும் ஜவான் எவன்ஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா டாக் டீமராக சேர்த்து விட்டு ஒரு மேட்ச் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி புது ரெஸ்லர்ஸ் நிறைய மேட்சஸ் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்ல வாரமாக வந்து இந்த வாரம் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லா ஹைப் ஏற்றி விட்டு தான் போயிருக்காங்க நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஸோ பார்ப்போங்க இதே மாதிரி எல்லா வாரம் ஸ்மாக்டவுன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பற்றி உங்களோட தாட்ஸ் உங்களோட ரிவ்யூஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு.